அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஜிஎஸ்டி அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் வருது, ஆர்டர் வருது அப்படின்னாக்கா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே சென்ட்ரல் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நோட்டீஸுக்கு டின் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயே வந்து ட்ரேசபிள் தான். என்றைக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்தாங்க அப்படிங்கிற என்டையர் இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். அந்த நோட்டீஸோட ஃபர்தர் மூமெண்ட் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து சிபிஎஸ்சி ஒரு கிளாரிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. வித்தவுட் டின் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆஃபீஸருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியாக வந்து டின் நம்பர் ஜென்ரேட் பண்ணி தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒன்லி ஃபார் சென்ட்ரல் ஆஃபீஸருக்கு. ஸ்டேட் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா இந்த டின் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்லேயே நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய அந்த நம்பர், டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், ஷார்ட்டாக வந்து RFN அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் ஸ்டேட் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டீஸ் இல்லை ஆர்டர் இல்லை ஃபர்தர் வேறு எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் இந்த RFN நம்பர் வந்து மென்ஷன் பண்ணாதான் வேலிடு. அதே மாதிரி அந்த RFN வந்து வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் வெரிஃபை பண்ணிக்கலாம். லாகின் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை லாகின் பண்ணாமையும் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் எதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னாக்க சர்வீஸ், அதில் யூசர் சர்வீஸ், அதில் நியூவாக பார்த்தீங்கன்னாக்க வெரிஃபை RFN அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதில் நம்ம நோட்டீஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த RFN நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க அதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த RFN வந்து வேலிடாக அது யார் கொடுத்தாங்கங்கிற மோர் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மள்கிட்ட கேட்குறதா இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸ்டேட் ஆஃபீஸராக இருந்தால் RFN, சென்ட்ரல் ஆஃபீஸராக இருந்தால் டின். இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட். இது மாதிரி ஜிஎஸ்டி அப்டேட், இன்கம் டேக்ஸ் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.